ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தள்ளுவண்டி கடை காரப்பொரி தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை வந்து வீட்லேயே நம்ம எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பொரி வந்து ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி வந்து ஒரு 4 ஸ்பூன், காஞ்ச வெள்ளை பட்டாணி இருக்குல்ல, அது வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஒரு 4 விசில் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் ஒன்று, வெங்காயம் ஒன்று, கொத்தமல்லி தழை ஒரு 1/4 கைப்பிடி அதை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் வந்து ஒரு பிஞ்சளவு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போது இந்த கேரட் இருக்குல்ல, இதை நல்லா சுத்தம் பண்ணி கேரட் துருவியில் நல்லா துருவி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் நல்லா வேர்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் பட்டாணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போது கொஞ்சம் உப்பு போட்டு 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கேரட் துருவி வச்சாச்சு. அதே மாதிரி வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு, கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது போல் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிக்கலாம். இது இந்த பட்டாணி மட்டும் வேக வச்சா போதும், மற்றதெல்லாம் அடுப்பத்தை வைக்க தேவையில்லை. ரெடிமேடாக நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். அடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சுல 1 ஸ்பூனு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மசாலா பொருட்கள், இதை வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கிளறிக்குங்க. கிளறிட்டு இந்த பட்டாணி எடுத்து வச்சோம்ல வேக வச்சு அதை போட்டுக்கலாம். அது இதோட நல்லா கிளறிக்குங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு பாருங்க, எண்ணெயோடு சேர்ந்து. அடுத்து இதோட துருவி வச்சோம்ல கேரட்டு எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் வச்சுட்டு பாதி போடுங்க. அப்புறம் வெங்காயம் போடலாம். அடுத்து கொத்தமல்லி தழை. இதையும் நல்லா கிளறிடுங்க. ஏன்னா பட்டாணிலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பொரியிலையும் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இந்த கேரட்டு வெங்காயம் இதுக்காக தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். பத்தலைன்னா நீங்கள் அதை போட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொரி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். பொரியும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பொரியும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. அவ்வளோதான், டக்குன்னு நம்மளோட ஸ்நாக்ஸு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்க, இல்லை நம்மளே வெளில போயிட்டு வந்தோம், வீட்டில் இருக்கோம், ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். டக்குன்னு செஞ்சிடலாம். பொரி மட்டும் இருந்தால் போதும். பொரி பட்டாணி உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பொரி மட்டும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு. வாங்க இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இதுவும் நம்ம சுவையான தள்ளுவண்டி காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பட்டாணியில் ப்ரோட்டீன் இருக்குது, பொரியும் நல்லதான். கூட வந்து கேரட்டு வைட்டமின் ஏ இருக்குது, கண்ணுக்கு நல்லது. கொத்தமல்லி தழை, வெங்காயம் இதுதான் போட்டிருக்கோம். எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிட்டோம். இது போல் ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.